உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் முதல் இப்படி எல்லாம் பேசியிருந்தாருல. அன்னைக்கு இருந்த சிஎம் கிட்டையும் இன்னைக்கு இருக்க சிஎம் கிட்ட இருக்க அளவுக்கான அதே அதிகாரமும் ஆட்சியும் தானே இருந்துச்சு. அப்ப அன்னைக்கு ஏன் அன்னைக்கு இருந்த சிஎம் அவர்கள் வந்து ஆதவர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணல? இந்த ஆதவர்ஜுனா மட்டும் கிடையாது, பல டிவிக்கு சார்ந்தவங்களும் இதே மாதிரி மோசமான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வச்சாங்க. அன்னைக்கு இருந்த சிஎம் ஏன் இவங்க யாரையுமே அரெஸ்ட் பண்ணல? ஏன் அரெஸ்ட் பண்ண தெரியாதா? இல்ல அன்னைக்கு அவர்கிட்ட அதிகாரம் இல்லையா? இன்னைக்கு வந்து சிஎம் கிட்ட மட்டும் அதிகாரம் இருக்கா? அன்னைக்கு இருந்த சிஎம்க்கு மக்களுக்கு பேச்சுரிமை இருக்குன்றது தெரியும். அரசியல் இருக்க எல்லாரும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்கன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்க சிஎம்க்கு அரசியல் தெரியலன்றது இரண்டாம் பட்சமான விஷயம். என்னை பத்தி பேசவே கூடாது, என்னை பத்தி யாரும் கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிற சர்வாதிகார குணம் அவர்கிட்ட அதிகமா இருக்குன்றதுதான் இந்த மாதிரியான தொடர் அரஸ்ட் என்ன சொல்லுது? அவருடைய மனநிலையை தானே சொல்லுது. அப்ப மக்கள் யாருக்கும் பேச்சுரிமை இல்லையா? உங்க கட்சியினருக்கு மட்டும் தான் பேச்சுரிமை இருக்கா? இன்னும் உங்க கட்சியினர்லாம் வந்து இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதியோ விமர்சனம் பண்றதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா காமிக்கணும்னு தோணும். ஆனா வேண்டாம் அப்படின்னு நான் விட்டுறேன். இதுல அவனே இவனே என்னென்னமோ கெட்ட வார்த்தைங்க யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்களை கண்டிச்சது இல்ல. சரி, அவங்க மேல அப்ப கேஸ் கொடுத்தோன்னா அது எடுப்பாங்கன்னா அதுவும் இல்ல. அப்ப என்ன தெரியுதுன்னா, எதிர்கட்சியினரும் மாற்று கட்சியினரும் டிவி கேஸ் ஆனவங்களை விமர்சிச்சாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுவோம். அது யாரா வேணா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கட்டும். பெண்களே சொல்லிட்டு சிட்டிங் எம்எல்ஏ உங்களுக்கு ஒரு ஆளா? சிட்டிங் எம்எல்ஏவையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து சிஎம் அவர்கள் வந்து கரூருக்கு சம்பந்தமே படாத ஒரு பேச்சு போய் கரூர்ல போய் பேசிட்டு வந்தாரு. இனிமே நான் சட்டசபையை வந்து மூடிட்டு தான் வந்துட்டு பேச போறேன்ட்டு. அப்ப ஒவ்வொருத்தவங்களோட தன்மானத்தையும் கோவத்தையும் இவர் கிளப்பி விடுறாரு. அதுக்கான பதில் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச தொனில சொன்னாங்கன்னா அது அவருக்கு வந்து கேஸ் போடுறதுக்கு தோதா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இவரோட குணம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் கிட்டி விட்டுட்டு இந்த தொட்டில ஆட்டுறதுக்கு அதெல்லாம் இல்ல, கிள்ளி விட்டுட்டு இவன் இதை பண்ணுவான், பண்ணாமனா பிடிச்சி உள்ள போடு. இதெல்லாம் ஒரு மாதிரி சாடஸ்ட் புத்தின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே அந்த மனநிலைமை இருக்காரான்னு எனக்கு தெரியல. இந்த மாற்றத்தை நீ வேண்டி ஒன்னும் மக்கள் ஒன்னும் ஓட்டு போடல. அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க வந்து விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் இல்லைங்கிற மனநிலைமையை வளர்த்துக்கோங்க. அதுதான் அரசியலுக்கான முதல் குணம். அதை வளர்த்துக்காம நீங்க அரசியல்ல யாரா வேணா இருந்தாலும் அது வந்து அரசியல்ல உங்களுக்கு நிக்க விடாது.